ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. சந்த் ஸ்ரீ ஞானேஸ்வர மகாராஜுடைய 9வது ஹரிபாட் ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். விஷ்ணுவீன ஜப வியர்த்த தியாச்சே ஞான ராமகிருஷ்ணி மனா நாஹி ஜாச்சே उपजोनि करंटा नेने अद्वैत वाटा रामकृष्णि पैठा कैसे निहोये द्वैदाची झाडनी गुरुवीन ज्ञान दया कैचे कीर्तन घडेल नामी ज्ञान देवा मने सगुण हे ध्यान नाम पाठ मौन प्रपंचाचे हरिमुखे मना புண்ணியாச்சி கனானா கோனகரி. இந்த 9வது ஹரிபாட்டில் மாவுலி என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, இந்த கண்டினியூஸாக ஜபம் பண்ணுறவா இல்லை ரொம்ப ஞானத்தோடு இருக்கிறவா அப்படி நீ இருந்தாலும் நீ ராமகிருஷ்ண ஸ்வரூபம், அவனுடைய ரூபம், ஹரியோடைய அந்த ரூபமே நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு நீ தெரியாத வரைக்கும், நீ அறிய வேண்டிய லட்சியம் இல்லாத வரைக்கும், ஒரு இடமும் நம்ம பார்க்கணும் எப்படி அந்த இடத்துல கொடுக்குறா வேர்டு அப்படின்ட்டு. அதாவது அந்த ஹரி தான், ஹரியுடைய ஸ்வரூபம்தான், ஹரியுடைய ரூபம்தான் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு அறிய வேண்டிய லட்சியம் இல்லாத ஜபமோ அல்லது ஞானமோ வியர்த்தமாகும் அப்படிங்கிற. அதாவது நீ எவ்வளோ ஜபம் பண்ணாலும் எவ்வளோ ஞானம் உனக்கு இருந்தாலும் நீ ராமகிருஷ்ண ஸ்வரூபத்தை, உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை நீ தெரிஞ்சிக்கலன்னு வச்சுக்கோயேன், அது உனக்கு பிரயோஜனம் இல்லை, வியர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். நமக்கு எதில் நாட்டம் இருக்குது அப்படின்னா சுகதுக்கங்களில் நாட்டம் இருக்குது. இந்த சம்சார பந்தத்தில் நமக்கு நிறைய நாட்டம் சுகத்துலேயும் துக்கத்துலேயும் தான். நம்ம மனசு அதே தான் ஈடுபட்டுகிட்டே இருக்கும். நம்ம ஃபுல்லாக கண்டினியூஸாக நமக்கு ஒரு ஹாப்பி இதுவே இருக்குது, லைஃபே இருக்குது அப்படின்னா கூட நம்ம என்ன நினைப்போம், ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். அது ஒரு கஷ்டம் வரும்போது தான் நமக்கு ஒரு மாதிரி ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். சில பேர் அந்த மாதிரிலாம் நினைப்பா இல்லையா. துக்கங்களை நாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு நம்ம அடிமையாயிடுறோம். அந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் இது வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள், வெளி பிரச்சனைகள், நாட்டு பிரச்சனைகள் எல்லாத்தோட சந்தோஷமாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டில் நடக்கிறது எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு நாட்டம் இருக்குது. நம்ம அடிமை அதுக்கெல்லாம். அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த அத்வைத பாதை நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. இந்த துவைதம், இந்த சம்சார பந்தம், இதில் இருக்கிற இந்த பற்று, இதில் இருக்கிற இந்த நாட்டம், இதில் இருக்கிற இந்த அடிமைத்தனம், அது போக வேண்டும் அப்படின்னா நமக்கு அத்வைத பாதை நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த அத்வைத பாதையை யார் நமக்கு கொடுப்பா? ஒரு குருவால் மட்டும்தான் நமக்கு அது கொடுக்க முடியும். ஒரே பரமாத்மா ஸ்வரூபம்தான் எங்குமே இருக்குது. எல்லாம் இந்த ஜகத் முழுக்க, இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபித்துள்ளது என்ன அப்படின்னா அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம். அப்போ அது நம்ம துவைத்த பந்தத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அறியவே முடியாது. ஒரு சத்குருவோட அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த இது நமக்கு நிவர்த்தி ஏற்படும் அப்படிங்கிற. நிறைய மகான்கள், நிறையா இப்போ புண்ணிய புருஷர்கள் இந்த நாட்டில் நிறைய அவதாரம் பண்ணியிருக்கா. ஏதாவது ஒரு மகான குருவாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அவளுக்கு சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னாலே அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அவளுடைய அனுகிரகம் நமக்கு இருந்தது அப்படின்னாலே அந்த பேதம் நமக்கு நீங்கி அந்த பெரிய வஸ்து அதை நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு மாவுலி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஞானதேவா மனே சகுணஹே தியான நாம பாட்ட மௌன பிரபஞ்சாச்சி. நான் ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹரியின் சகுண ஸ்வரூபத்தை தியானம் செய்து மற்றும் ஸ்ரீ ஹரியின் நாமத்தை இடைவிடாமல் ஜபித்து கொண்டு இருந்தால் சம்சார விஷயங்களில் பற்று அகன்றுவிடும். இந்த சகுண தியானம் அப்படின்றது தியானத்தில் நிறைய வகை வந்திருக்கு. சகுண தியானம் ரொம்ப சிம்பிள். என்ன சொல்கிறான்னா, மாவுலியே சகுண தியானத்தில் தான் இருந்தேன்னு சொல்கிறான். அதாவது நம்மளோட டே டு டே லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காலையிலேருந்து நைட்டு பண்ணுற வரைக்கும் அதுதான் சகுண தியானம். நீ ஒரு வேலை பண்ணுற, அதில் எல்லாம் ஹரியை நினச்சிட்டு பண்ணு, அவனுடைய ஸ்மரணத்தோடு நீ பண்ணு, டெடிக்கேட்டடாக பண்ணு அப்படின்னு சொல்கிறா. அப்படி நீ இருக்கும்போது உன்னுடைய இந்த சம்சார விஷயங்கள்லேருந்து நமக்கு அந்த பற்று அகன்று விடும். அத்வைத்த பாதை நமக்கு தெரியும்.
அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்றத நம்மளால் உணர முடியும். அதற்கு ஒரு குரு ரொம்ப முக்கியம். ஹரிபாட் ஃபுல்லாகவே மாவுலி வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, ஹரியோடைய மகத்துவத்தையும் சொல்கிறா, குருவோட மகத்துவத்தையும் சொல்கிறா. ஒரு இடத்துல கூட மாவுலி வந்து குருவை வந்து சொல்லாமல் இருந்ததே கிடையாது. மாவுலிக்கு வந்து ஞானேஸ்வர் மகாராஜ்க்கு அவருடைய அண்ணா நிவர்த்திநாத் தான் வந்து குரு. அந்த மாதிரி நம்மளும் ஒரு குருவை சரணாகதி அடைஞ்சு அவருடைய அருள் கிருபை அனுகிரகம் அது இருந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹரியோட ஸ்மரணத்தோட நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க எந்தவித இடையூறும் இல்லாமல் நம்மளுடைய கடமைகளை கரெக்டாக நம்ம செஞ்சுட்டோம். நம்மளுடைய இந்த சம்சார பந்தத்துலேயும் நமக்கு பெரிய ஒரு சோகமோ துக்கமோ இல்லை சந்தோஷமோ எதுவுமே நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து இருக்க முடியும். அது மூலமாக நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு மாவுலி வந்து சொல்லியிருக்கா. நாளைக்கு 10வது ஹரிபாட் அதோடைய அர்த்தம் வந்து பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.